அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 28 வரை. அப்போஸ்தலர் நடபடிகள். Acts chapter 17 verse 1, Acts chapter 18 verse 1 to 28. verse 1. அதன் பின்பு பவுல் அத்தேனியான பட்டணத்தையும் விட்டு கொரிந்து பட்டணத்திற்கு வந்து, after those and things, and Paul and departed and from the Athenians and come to the Corinth. சர்வண்டு யூதர் எல்லோரும் ரோமாபுரியையும் விட்டு போகும்படி கிளாவு தி ரோயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய அக்கிலியா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாக பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவளிடத்திற்கு போனான். And found a Crescens Jew named Aquila, born in the Pontus, Italy, and come from the Italy, with his own wife and Priscilla, because that and Claudius had commandments all Jews to the depart from Rome, and come unto them. வசனம் 3. இவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளர்களாயிருந்தார்கள். தானும் அந்த தொழிலை செய்தவனாய்படினாலும் அவரிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தேன். And because he was of the same craft, and he abandoned with them, and regard for by their occupations they were and tent makers. வசனம் 4. ஓய்வு நாள்தோறும் இவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதர்களுக்கு கிரேக்கர்களுக்கும் புத்தி சொன்னான். And he reasoned in the synagogue every Sabbath, and prosecuted the Jews and these Greek. வசனம் 5. மக்கதோனியாவிலிருந்தும் சிலோவியாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவை கிறிஸ்து என்றும் யூதர்களுக்கு திஷ்டாங்கப்படுத்தினான். And when Silas and Timotheus were and come and from the Macedonia, Paul and was and proceeded in the spirit and the testified to the Jews that and Jesus was Christ. வசனம் 6. அவர்கள் எதிர்நின்று தூசித்த போதோ அவன் தன் வஸ்திரங்களை உரி தரி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இறங்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் புறஜாதிகளிடத்திற்கும் போகிறேன் என்று அவருடனே சொல்லி. And when they and opposite themselves and the Baptists blaspheme, he shook his and remained that said unto them, Ear and blood, be upon your own hands. I am the clean from the henceforth I will go unto these Gentiles. வசனம் 7. இவ்விடத்தை விட்டு தேவனையும் வணங்குகிறவனாகிய யூஸ் என்னும் பொருளுள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாயிருந்தது. And he departed thence and entered into the Christian man's house, and made and just on that and worshipped and God and was and journeyed here unto these synagogues. வசனம் 8. ஜெப ஆலய தலைவராகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார்கள் அனைவரோடும் கூட கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். And the Crispus, the chief rulers of the synagogues, believed and the Lord with all these and us, and many of these Crescens hearing and believed and were and baptized. வசனம் 9. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமலும் பேசு, மௌனமாயிராதே. Then speak the Lord to the Paul in the night by the vision.
Be not afraid, but speak, and the hold not, and they peace. வசனம் 10. நான் உன்னுடன் கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேலே கை போடுவதில்லை. இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். For I am with thee, and no man shall set one thee to the hurt thee, for I have the much and people in this city. வசனம் 11. அவன் 1 வருஷம் 6 மாதம் அங்கே தங்கி தேவ வசனத்தையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணிக்கொண்டே வந்தான். And he connected there a year and 6 months, and teaching and the word of the God among them. வசனம் 12. கல்லியோன் என்பவன் அகையா நாட்டிற்கும் அதிபதியான போதும் யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவனை நியாயாசனத்திற்கு முன்பாக கொண்டு போய். And when the Gallio was this deputy of the hierarchy, the Jews made an inquisition within one, according against the Paul, and forgot him to the judgment, and said. வசனம் 13. இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாய் தேவனையே சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். Saying this and follow and praise man to the worship God and countries to the law. வசனம் 14. பவுல் பேசுவதற்கும் எத்தனப்படுகையில் கல்வியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாததா நடக்கையாய் இருக்குமோ, ஆனால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும். And when the Paul was now about to open his mouth, and Gallio said unto the Jews, and if were matters of the wrong, your wicked loudness, who ye Jews, reasons world, and that I should and bear with you. வசனம் 15. அது சொற்களுக்கு நாமங்களுக்கும் உள்ள வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடினாலே அப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. But if it be a question of the words and the names and of your law, look ye to it, for I will be no judge of you such and matters. வசனம் 16. அவர்களை நியாயஸ்தானத்தின் நின்று துரத்திவிட்டான். And he drove them from the judgment seat. வசனம் 17. அப்பொழுது கிரேக்கரெல்லோரும் ஜெப ஆலய தலைவனாகிய எஸ்தோனையே பிடித்து நியாயஸ்தானத்திற்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளிலே ஒன்றையும் குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை. Then all the Greeks and took the Sosthenes, the chief and rulers of the synagogue, and brought him before the judgment seat. And the Gallio created foreknown of these things. வசனம் 18. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரிடத்திலும் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிழயா பட்டணத்திலே தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சிரியா தலைச்சவரம் பண்ணுறாரா தலை சரிச்சிட்டு போகிறாங்க என்னதான் பண்ணிக்கொண்டு சிரியா தேசத்திற்கு போக கப்பல் ஏறினார். பிரிஸ்கில்லாவும் அக்கிலாவும் அவனுடன் கூடனே கூட்டி போனார்கள். And Paul after this and territory there 8 years good and well, and then took this leave of these brethren and thence into Syria, and with them Priscilla and Aquila, having served his hands in the
Bacteria, for he had an ear. வசனம் 19. அவன் இயேசு பட்டணத்திற்கும் வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து யூதனுடனே சம்பாஷணை பண்ணினான். And he come to the Ephesus and left them there, but he himself entered into the synagogue and reasoned with the Jews. வசனம் 20. அவன் இன்னும் கொஞ்ச சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட பொழுது அவன் சம்மதியாமல் when they desired and him to the territory longer times with he considered not. வசனம் 21. வருகிற பண்டிகையிலேயே இப்படி இன்னும் நான் எருசலேமிலே இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திலே வருவேன் என்றும் சொல்லி அவளிடத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பலேறி இயேசுவை விட்டு புறப்பட்டு but and bade them and farewell, saying, I must stand by all men and keep this and fast that and cometh in the Jerusalem, but I will and return against him to you, if God I will and slain from Ephesus. வசனம் 22. செசரியா பட்டணத்திற்கு வந்து எருசலேமுக்கு போய் சபை சந்தித்து அந்தியோகியாவுக்கும் போனான். And when he had landed at the Caesarea and go up and sheltered the church, he went down to the Antioch. வசனம் 23. அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிராமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிக்கிலியா நாட்டிலேயும் சுற்றித் திரிந்து சிசிரோலியாரையும் இடப்படுத்தினான். And after he had spent some time and there he and departed and went over all the country of the Galatia and the Phrygia, in the order and strengthening all these disciples. வசனம் 24. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்திலே பிறந்தவனும் சதுசேயனும் வேதபாரகனுங்களில் வல்லவனும் அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதா இயேசு பட்டணத்திற்கு வந்தான். And a Christian Jews named and Apollos, born at the Alexandria, and the eloquent man and the mighty in these scriptures, come into the Ephesus. வசனம் 25. அவன் கர்த்தருடைய நாமத்திலேயே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியிலே அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளாய் திட்டமாய் போதகம் பண்ணிக்கொண்டு வந்தான். This man was the instrumented in this way of the Lord, and the being fervent in the spirit he speak, and that God diligently the things of the Lord, and can knowing only the baptism of the John. வசனம் 26. அவன் ஜெப ஆலயத்திலே தைரியமாய் தொடங்கின போது அக்கேலியாவும் பிரிஸ்காலும் அவனுடனே பேசுகிறதையும் கண்டு அவனையே சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தையும் அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். And he began to speak and boldly in the synagogues, whom when and Iconium and the Prisca had an ear, they took him and into them and expanded unto him the way of the God more perfectly. வசனம் 27.
பின்பு அவன் அக்கேலியா நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையிலே சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர்கள் அவர்களுக்கு எழுதினார்கள். And when he was dispersed into the passage to Atria, this brethren were exhorting the disciples to the receiving him, and who when he was come to help them much which hadn't believed to God thrice. வசனம் 28. அவன் அங்கே வந்து பின் வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்றும் வேத பாடல்களையும் கொண்டு சிஷ்டாங்கப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். For he mighty convenient the Jews and the publicly showing by these scriptures that Jesus was Christ. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் சொல்கிறாங்க. எப்போவுமே நான் கேள்விப்பட்டது மாட்டுப்பொங்கல் 3வது வாரம் தான், 3வது நாள் தான் வரும். ஆனால் இந்த வாரம் இப்படி தான் நான் திங்கிங்கில் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் இன்றைக்கி 2வது நாள்லேயும் வந்த மாதிரி இருக்குது ஃபீலிங். ஆமாம், சரியில்லை. அந்த பொங்கல்ன்றது நம்மளுக்கு இல்லையே, நம்ம தான் கிறிஸ்டினாச்சு, நம்மளாம் அப்பம் சாப்பிட்றவர்களாக இருக்கணும், ரொட்டி. இருந்தாலும் அருமையான இந்த உணவு, அதை மாடுகள் எருதுன்னு சொல்கிறேன் பாருங்க, எருது மாட்டு எருது சாணம் இதை வைத்து ஆமை இல்லைங்க, வெள்ளாமை, இதெல்லாம் வச்சு பெஸ்ட்டானதை கடவுளுக்கு செஞ்சு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை கடவுளுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க தமிழர்கள். நன்றி செலுத்துகிறாங்க. அது முக்கிய பங்கு வகிக்கிறது கவுஸ், மாடுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.